மாவட்ட மக்களிடையே எழுச்சி மிகு தலைவராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற எனதருமை தர்மராஜ் அவர்களே, இந்து சமுதாயத்தினுடைய எழுச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற வீரத்துறவி ஐயா ராமகோபால்ஜி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துடைய மூல முடுக்குகளோடு கொண்டு சென்ற நம்முடைய அருமைக்குரிய பெரியவர் இந்த கணேசன்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய அகில பாரதத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளர் அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களே, அன்றைய மாநிலத்துடைய துணைத் தலைவரும் அகில பாரதத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமான அருமை சகோதரர் ஹெச் ராஜா அவர்களே, அகில பாரதத்துடைய செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் சுகுமாரன் நம்பியார் அவர்களே, அங்குக்குரிய மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினர் அனன்யமார் காந்தி அவர்களே, அருமை சகோதரி மாவட்டத்துடைய துணைத் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, அருமைக்குரிய மாநிலத்துடைய மகளிர் அணியுடைய தலைவி சகோதரி தமிழரசி யோகம் அவர்களே, திருச்செயலாளர் சுப்பராஜன் அவர்களே, செயலாளர் பழனிசாமி அவர்களே, அருமைக்குரிய மாநிலத்துடைய துணைத் தலைவர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்களே, விவசாயிகளுடைய தலைவர் பாஸ்கர் அவர்களே, வாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைவர் அருள்சோதர் முருகன் அவர்களே, எல்லா தலைவர்களும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய துணைத் தலைவர் நரேந்திர அவர்களுக்கு இருந்திருக்கிறார். அனைவருக்கும் அலை கடலென திரண்டு எம் இந்து குழந்தைகளுக்கும் கல்வி உதவித் தொகை பெற்றே நேர்வேன் என்று சொல்லி தமிழகத்தை வரை தந்திருக்கின்ற எனதருமை தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பாழ்ந்த நன்றி கலந்த கோடான கோடி நமஸ்காரங்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த ஜூலை போராட்டம் 22வது போராட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று மாலை வரை 21 போராட்டங்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே நிகழ்ந்து முடிந்து 22வது போராட்டமாக உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். 21 போராட்டங்களிலே இதுவரைக்கும் கலந்திருக்கக்கூடிய மொத்த மக்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 86,000 பேர் கலந்திருக்கின்றார்கள். 21 போராட்டங்களிலே கலந்து கொண்ட மொத்த எண்ணிக்கையை விஞ்சக்கூடிய வகையில் லட்சம் பேர் இங்கே நீங்கள் கலந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் இது ஒரு துவக்கம் தானே தவிர்த்து இது ஒரு முடிவு அல்ல. இது ஒரு முடிவு அல்ல. தமிழகத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக எந்த மாணவ சக்தியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீர்களோ அந்த மாணவ சக்தி இப்போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியிலே வந்துவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஏனைய மாவட்டங்களிலே இந்த போராட்டத்துடைய நோக்கத்தை விளக்கிச் சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்க முடியும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதற்கான தேவை இல்லை. காரணம், இங்கே நாம் நித்தம் செத்துக் கொண்டிருக்கின்றோம். இவருடைய துயரத்தின் காரணமாக மத்தியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசுடைய கூட்டணிக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம். தயவு செய்து உடைய நிலைகளை எல்லாம் மாற்றிக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் கல்வி உதவியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். உங்களை விட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்கின்றோம், கட்டாயம் அது கொடுத்தாக வேண்டும். கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு உதவி தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்.
இருந்தாலும் கூட அங்கும் ஏழை குழந்தைகள் இருப்பார்கள். ஆகவே கொடுத்தாக வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இது சிறுபான்மையினருக்கு என்று சொல்லி நீங்கள் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலமும் நாங்கள் ஏற்றெடுத்துக் கொள்ள மாட்டோம். காரணம், தமிழகத்துடைய எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், தமிழகத்துடைய எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும், இங்கே பாசி என்று சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்கிறதா என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. குளத்திலே பாசி தெரியும், தமிழகத்திலே பாசி மதம் தெரியாது. பௌத்த மதம், புத்தருடைய சிலையை பார்த்திருப்பார்கள். ஆனால் புத்த மதம் என்று சொல்வது கன்னியாகுமரி மாவட்டத்திலோ தமிழகத்திலோ கிடையவே கிடையாது. சீக்கியர்கள் பஞ்சாபிலே இருக்க முடியும், டெல்லியிலே இருக்க முடியும், தமிழகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட சீக்கியம் கிடையாது. ஆகவே இந்த மூன்று மதத்தையும் சேர்த்து அதோடு கிறிஸ்தவர்களுக்கு அதோடு முஸ்லிம்களுக்கு என்று நீங்கள் சொல்லி பாகுபாடு நீங்கள் ஒரு பாசாங்க நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. இதை நாம் உணர்கிறோம். எதற்காக இந்த உதவித்தொகை நீங்கள் கொடுக்கின்றீர்கள்? அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும், ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவனுடைய வாக்குகளை பெற வேண்டும், ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சிறப்பு சலுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பாவியுடைய இந்து குழந்தைகளுடைய வாயிலே மண்ணை மாறி போடுகின்றீர்கள். இதை எங்களால் கேட்டுக்கொள்ள முடியாது. இன்றைய தினம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அமைச்சர் அப்படியே முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கலைந்து போகும்போது இருந்தவர்களெல்லாம் அப்படியே உட்காரணும். நான் பேசி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு கலைந்து போகும்போது இருக்கக்கூடியது அப்படியே உட்கார்ந்துடணும். நிற்கக்கூடியவங்களாம் அப்படியே சைடு வழியா கலைஞ்சு போயிடணும். அவங்க கலைஞ்சு போற பின்னாடி நாம சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருச்சு போகணும். திடீர்னு எல்லாரும் எழுந்திருக்க கூடாது. நம்முடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், தாய்மார்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த தயவு செய்து மனசில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக் கொள்கின்றேன். அங்க இருக்கக்கூடிய தள்ளாருங்க, தள்ளக்கூடாது. எல்லாரும் அப்படி தோல்ல இருந்து போன இன்றைய தினம் சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நினைத்து இதை என்ன சொல்றாங்க, இந்துக்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அருமை கிறிஸ்தவ முஸ்லிம் சகோதரர்களே, இங்கு கண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நேற்றைய தினம் அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இனி நாங்கள் இந்துக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆகவே மரியாதைக்குரிய சுரேஷ்ராஜன் அவர்களே, நானும் எத்தனையோ மாவட்டத்திலே இதே போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றேன். நேற்று முன்தினம் திருச்சியிலே இதே போராட்டம் நடைபெற்ற போது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்கள் அந்த பகுதியாக சென்றிருக்கின்றார். ஒன்றும் சொல்லவில்லை, அவராக சென்றிருக்கின்றார். அதேபோல பல்வேறு அமைச்சர்கள் நம்முடைய போராட்டம் நடக்கும் போது பார்த்து அவர்களாக சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து அமைக்கிறார்கள். நீங்கள் சான்றிதழ் கொடுத்திருக்கிறீர்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் சான்றிதழ் கொடுத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது போலி சான்றிதழ் என்று சொல்லி. அந்த கூட்டத்துடைய தலைவர் யார் என்று சொல்லி காவல்துறை சேர்ந்தவர்கள் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சான்றிதழை நீங்கள் கொடுத்ததன் மூலமாக நிச்சயமாக போலி சான்றிதழுடைய கூட்டத்துடைய தலைவரை கண்டுபிடித்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய சான்றிதழ் கூடையில் குப்பை கூடையில் போடுங்கள். 9,00,000 சான்றிதழ் தருவதற்கு இந்த மாவட்டத்தினுடைய லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 1,00,000 கிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சர்
ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மாநிலத்துடைய தலைவர் நிறுத்தமாக செய்கிறார் என்று சொல்கின்றீர்களே, நிறுத்தமாக மட்டுமல்ல, பாரதிய ஜனதா சொல்லுடைய வீடு வீடாக இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க எந்த திராவிட முன்னேற்ற கழகம், எந்த காங்கிரஸ் கட்சி இந்த ஏழை இந்து குழந்தைகளுக்கு கல்வி தரம் மாற்றோம் என்று சொல்லி மறுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய ஆட்சியை வீழ்த்தும் வரை கட்சி 1967 ஆண்டு எந்த மாணவ சக்தியை வைத்துக் கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ அந்த அன்றைய மாணவருடைய குழந்தைகள் இன்று ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கட்சி என்று சொல்லி கண்கூடாக அனுபவமாக பார்த்தவர்கள் நாங்கள். ஆகவே இந்த பசப்பு வேலைகளிலே மயங்குவதற்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் தயாராக இல்லை, தமிழக மக்களும் தயாராக இல்லை. நேற்றைய தினம் ஏறக்குறைய இதே நேரம் திருவாரூர் மாவட்டத்திலே காவல் நிலையத்திலே நான் இருந்து கொண்டிருந்தேன். எதுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த போராட்டத்தை எப்படியாவது நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி பலரை முயல்கின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, இங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு சொல்கின்றேன், இந்த படை சாதாரண படை அல்ல, இது கட்டுப்பாடுள்ள படை என்பதை நிறுவனத்தை காட்ட வேண்டிய காலகட்டத்தில் நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வேலை ஓய்ந்துவிட்டது என்று சொல்லி கருத வேண்டாம். கூடிய விரைவிலேயே தமிழகத்திலே தேர்தல் வர இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியில் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த வாக்குகளை பெறுவதற்கு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் சென்றார் என்று நினைக்கிறார்கள். இந்துக்களை ஓட்டு நீ 2 வார்டுல நாம சேர்த்திருக்கிறோம், ஒத்த பைசா பாரதிய கட்சி கொடுத்தது கிடையாது, ஒத்த பைசா கொடுத்தது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே 1 லட்சம் கோடி ரூபாய்கள் ஸ்பெக்ட்ரா ஊழல் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆகையினால அதுல ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம், இந்த பிச்சைக்கார அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது. ஆனால் அவர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், இந்து பிச்சைக்காரன் அல்ல, வரக்கூடிய தேர்தலிலே இந்துவும் தன்மானம் உள்ளவன் என்பதை நிரூபிக்கத்தான் போகிறார்கள் என்பதை இந்த வரக்கூடிய தேர்தலில் நிறைவேற்றப் போகின்றோம். ஆகவே சொல்கின்றவர்களே, இந்த மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய சாஸ்தாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் யுக புரட்சி வருகின்றது. இனி ஒரு காலத்திலே எம் ஏழை இந்துக்களை, எம் ஏழை இந்து குழந்தைகளை புறக்கணிக்க அனுமதிக்க மாற்றோம் என்று சொல்லி தமிழகத்திலே யுக புரட்சி வரவிருக்கின்றது. அதற்கு அங்கமாக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கு பாராட்டுக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றை உங்கள் முன்பாக இருக்கின்றேன், எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் வீழ்த்தப்பட்டு தீர வேண்டும் என்று சொல்கின்றேனோ அதே போல சொல்கின்றேன். எப்படி எடியூரப்பா கர்நாடக மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வந்தாரோ சர்வ நிச்சயமாக அந்த சாட்சி வைத்து இந்த தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொலை ஆட்சியை கொண்டு கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வீர சபதம் ஏற்போம். எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு இந்துவும் இதேபோல் மாற்றான் என்று சபதம் எடுத்து இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இந்த வழக்கத்தை தெரிவித்து நன்றி, வணக்கம்.